உலகத்தின் மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் கார்த்திக் பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய 10ஆம் வகுப்பு தகுதிக்கான குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஜனவரி 30 இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. இதன் அடிப்படையில் அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான தேர்வு ஜூன் மாதம் 9ஆம் தேதி நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோலாம் நம்ம முழுக்க அந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, முக்கியமான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம புல்லட் பாயிண்ட் மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் தெளிவாக நம்ம மாணவர்கிட்ட சொல்லிடுறேன். இது நீங்கள் வந்து ரெக்வஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், ஆர்டராகவும் எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ தயவு செஞ்சு ஆர்வ கோளாறுல நான் இன்றைக்கே அப்ளை பண்ணுறேன் பாருன்னு அவசரப்பட்டு இன்றைக்கி அப்ளை பண்ணிவிட்டு ஒருவேளை நீங்கள் தவறாக அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஒரு மாதம் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ மார்ச்சுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கரெக்ஷனுக்கு டேட்டு கொடுத்துருக்காங்க. அதனால் நான் அவசரமாக அப்ளை பண்ணேன் பாருங்கள், நான் இன்றைக்கே அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், நான் சாதிக்கிறேன் பாருங்கள் அப்படின்னு புக்கெல்லாம் படிக்காமல் நான் இதில் அப்ளை பண்ணுறதில் நான் முனைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கே அப்ளை பண்ணுறவங்களுக்கெல்லாம் போஸ்டிங் கிடையாது. ஸோ நிறைய பேர் சார் நான் இன்றைக்கி அப்ளை பண்ணலாமா, இன்றைக்கி அப்ளை பண்ணலாம், ஆனால் தவறு பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதம் ஃபுல்லாக போயிடும். பிப்ரவரி மாதமெல்லாம் எப்படி போயிடும்னா, ஐயோ எப்போ கரெக்ஷன் பண்ணுறது, நான் தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு. அதனால் தயவு செஞ்சு அவசரம் வேண்டாம், நிதானமாக நீங்கள் படித்தவர்கள் ஸோ நிதானமாக நோட்டிஃபிகேஷனில் இருக்கிறத ஒரு தடவை நீங்கள் ரீட் பண்ணுங்கள். 1000 யூடியூப் சேனல், ஏன் நம்ம யூடியூப் சேனல் உட்பட சொல்கிறத கேட்டுட்டு நீங்கள் பொறுமையாக நோட்டிஃபிகேஷன் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். இது உங்களுக்கான வாழ்க்கை. அதனால் இன்றைக்கே அப்ளை பண்ணுறேன்னு அவசரப்படாதீங்க. ஒரு மாதம் இருக்குது, புரியுதுங்களா? பிப்ரவரி 28 வரைக்கும் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. அதனால் உடனே பிப்ரவரி 28 அப்ளை பண்ணணும்னு நான் சொல்ல வரல. கடைசி டைமில் அப்ளை பண்ண வேண்டாம். ஒரு வாரத்துக்குள்ளே அப்ளை பண்ணுங்கள். நிதானமாக பார்த்துட்டு ஒரு 2 நாள், ஒரு 3 நாள் போகட்டுமே, 3 நாள் பார்த்து அனலைஸ் பண்ணிவிட்டு 3ஆவது நாள் அப்ளை பண்ணுங்கள். இன்றைக்கே உடனே அப்ளை பண்ணுறேன்னு படிக்காமல் அப்ளை பண்ணாதீங்க. அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். சரிங்களா? தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். பொறுமையாக நிதானமாக இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துட்டு புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, அவசரப்படாதீர்கள். ஓகே, கிளியரா? எஸ். இப்போ நம்ம இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்களோ ஒரு ஷார்ட் ஃபார்ம் தான் பார்க்க போகிறோம். என்னென்ன போஸ்ட் இருக்குது, என்னென்ன அப்ளை பண்ணலாம் எப்படிங்கிற ஒரு கைடு தான் கொடுக்க போகிறோம். சரிங்களா? ஆனால் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ஒரு தடவை வாசிருங்க. உங்களுக்கான நீங்கள் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ரீட் பண்ணிடணும். பண்ணாமல் அப்ளை பண்ணாதீங்க. சரிங்களா? தவறு செய்யாதீங்க. அதை நீங்கள் எப்போதுமே பண்ணாதீங்க. புத்தகத்தை படிக்கிறத விட இது நோட்டிஃபிகேஷன் ஒரு டைம் படிச்சிருங்க. எஸ். இந்த குரூப் 4 டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷனில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 30 இன்றைக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. 10ஆம் வகுப்பு தகுதிக்கான போஸ்டிங் என்பது குறிப்பிடத்தகுந்தது. தமிழ்நாடு முழுக்க இருக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் உள்ளே ஆட் ஆகுது. ஸோ தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமாக நடத்தக்கூடிய இந்த தேர்வின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேயும் ஃபாரஸ்ட் கார்டுலேயுமே ஆட் ஆவாங்க. அந்த போஸ்டிங்கும் இதுக்குள்ளே வருது, அதை மறந்துடாதீங்க. ஓகேங்களா? எஸ். ஸோ இப்போ டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் ஜனவரி 30, 2024. லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷனுங்கிறது பிப்ரவரி 28. பிப்ரவரி 15, 16க்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க. பிப்ரவரி 15, 16 தான் உங்களுக்கான டார்கெட். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக பார்த்துட்டு அனலைஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? முதல்ல யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு போஸ்டிங் கிடையாது, சொல்லிட்டேன். படித்து எக்ஸாமில் கிளியர் பண்ணுறவங்களுக்கு தான் போஸ்டிங். அதனால் இதில் அப்ளை பண்ணுறத முனைவு வந்து உடனே காமிக்க வேண்டாம், நிதானமாக ஆறப்போடுங்கள். ஓகே, எஸ். அடுத்து அப்ளிகேஷன் கரெக்ஷன். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒருவேளை நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னா, ஒருவேளை நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், மார்ச் 4 வரைக்கும் அமைதியாக இருக்க வேண்டும் என்று டிஎன்பிசி சொல்கிறாங்க. சார் இன்றைக்கி நான் அப்ளை பண்ணுறேன், நீங்கள் இன்றைக்கி தப்பு பண்ணிட்டேன் சார், ஒரு இதில் ஏதோ மிஸ்டேக்காக பண்ணிட்டேன், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணல, ஏதோ ஒன்று அவங்க கொடுத்துருக்குற டாக்குமெண்ட் தப்பாக பண்ணிட்டேன், இல்லை ஏதோ ஒரு கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் மார்ச் 4 வரைக்கும் வெயிட் பண்ணணும். மார்ச் 4லேருந்து மார்ச் 6 வரைக்கும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அந்த பிப்ரவரி ஃபுல்லாக நீங்கள் இதுக்கே யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், கரெக்ஷன் உடனே பண்ண முடியாதான். ஸோ கரெக்ஷன் மார்ச் 4லேருந்து மார்ச் 6 2 நாள் கொடுத்துருக்குறாங்க. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஜூன் 9 கொடுத்துருக்காங்க. ஸோ ஜூன் 9 நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக இது உங்களுக்கு கேட்பாங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் அப்ளை பண்ணும்போது நேம் ஆஃப் போஸ்ட்டில் ஃபாரஸ்ட் கார்டு அல்லது ஃபாரஸ்ட் வாட்சர் அதில் நீங்கள் போகிறீங்களா, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்காக இந்த எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு எஸ்ன்னு கொடுக்கணும் ஆப்ஷன். அங்கே இதில் கேட்கும். இல்லை சார் நான் ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் இல்லாமல் வேறு போஸ்ட்டு சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கொடுக்கணும். இல்லை சார் நான் எல்லா போஸ்ட்டுக்குமே எல்லாத்துக்குமே நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா ஆல் தி போஸ்ட்டுன்னு கொடுக்கணும். மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஃபாரஸ்ட் வேணான்னு நினைக்கிறவங்க அதர் தென் கொடுத்துருங்க.
ஆனால் இல்லை சார் எனக்கு எந்த போஸ்டிங் இருந்தாலும் ஓகே தான் சார் அப்படிங்கிறவங்க ஆல் தி போஸ்ட் கொடுத்துருங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இது ரொம்ப முக்கியம். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு நான் விஓஓ ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆக முடியாது. மறந்துடாதீங்க, சரிங்களா? மறந்துடாதீங்க. ஏன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் உள்ளே ஆட் ஆகுது, அந்த போஸ்ட்டும் ஆட் ஆகுது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? சந்தோஷம். அடுத்து என்னென்னா போஸ்ட் ஆஃப் வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு நான் அந்த பிடிஎஃப் கீழே அனுப்புகிறேன், இதோட சோர்ஸும் உங்களுக்கு அனுப்புகிறேன். இதில் மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு அவங்க ப்ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்குது விஏஓ, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். மொத்தம் 108 போஸ்ட் இருக்குது. சம்பளம் பார்க்கணும்னா அதிலே கொடுத்துட்டாங்க, தனியாலாம் வேணாம்னு. 19,000 ரூபா பேசிக் சேலரியிலேருந்து 19,000 ரூபா, ஹையஸ்ட் வந்து 71,000 ரூபா, 72,000 ரூபான்னு வச்சுக்கோங்க. இதை சொல்லி நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. உங்களுக்கு சேலரி பேக்கேஜ் அதிலே கொடுத்துருக்குறாங்க. மொத்தம் 108 போஸ்ட் இருக்குது. இதில் இருக்கிற போஸ்ட்டெல்லாம் நீங்கள் ஒரு டைம் வாசிச்சிருங்க, என்னென்ன போஸ்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். ஜூனியர் அசிஸ்டன்ட் இருக்குது, அதுக்கப்புறம் ஜூனியர் அசிஸ்டன்ட் உங்களுக்கு செக்யூரிட்டி, நான் செக்யூரிட்டி, ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, அதுக்கப்புறம் டைப்பிஸ்ட்டு எல்லாமே இருக்குங்க. இதில் போஸ்ட்டு கிட்டத்தட்ட உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் போஸ்ட் இருக்குது. டைப்பிஸ்ட் இருக்குது, ஸ்டெனோ இருக்குது, பர்சனல் அசிஸ்டன்ட் இருக்குது, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் இருக்குது, நம்ம மேக்ஸிமம் பில் கலெக்டர். நம்மளுக்கு தேவை உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய இதெல்லாம் வாச்சிருங்க. ஆல் தி போஸ்ட்டை கிளிக் பண்ணிடுங்க. ஃபாரஸ்ட் கார்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஃபாரஸ்ட் கார்டுக்கு மட்டும் 171 போஸ்ட்டு. அதே நேரத்தில் ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸு 192 போஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? எஸ். வேறு உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. மொத்தமாக இந்த நோட்டிஃபிகேஷனில் அவங்க ஃபில் பண்ணக்கூடிய போஸ்டிங் எண்ணிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா 6,244. 6,244 போஸ்ட் இதில் ஃபில் பண்ண போகிறாங்க. ஓகே, கிளியர் சார். போஸ்டிங்லாம் ஓகே, விஓஓ, ஜூனியர் அசிஸ்டன்ட் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நீங்கள் அடுத்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதில் முக்கியமாக தெரிஞ்சுக்கப்பட வேண்டியது, எப்போதும் போல் பார்ட் ஏல நீங்கள் கண்டிப்பாக கிளியர் பண்ணியிருக்கணும். பார்ட் ஏல ஆவரேஜ் ஸ்கோர் நீங்கள் எடுத்துருக்கணும். ஸோ எப்போதும் போல தான் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் உங்களுக்கு 100 கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் மார்க் வந்து 150, 3 ஹவர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடியில் 75 கொடுத்துருக்காங்க, மேக்ஸில் 25. உங்களுக்கு இது எப்போதுமே நம்மள்கிட்ட இருக்கிறதா. இருந்தாலும் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா பார்ட் ஏல தமிழ் கொடுத்துருக்குவாங்க. ஸோ அதில் நீங்கள் மினிமம் மார்க்ஸ் எடுக்கணும், சரிங்களா? 40% எடுக்கணும். அதில் கிளியர் பண்ணியிருந்தா தான் அவங்க பார்ட் பியை கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய 100 மார்க்குக்கு 1 மார்க்குக்கு 1.5 அப்படிங்கிற கேல்குலேஷன் பண்ணால் 150 வரும். அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ் மற்றும் மேக்ஸில் வந்து உங்களுக்கு வந்து 100 கொஸ்டின், 75 + 25 100 கொஸ்டின் வரும். அது 1.5 இப்போ கேல்குலேஷன் பண்ணால் 150. மேக்ஸிமம் மார்க் வந்து உங்களுக்கு 300 மார்க்ஸ். 3 ஹவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கலாங்க. மொத்தம் 200 கேள்விகள் என்பது குறிப்பிடத்தந்தது எப்போது இருக்கிறது தான். இதை தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதில் மிக முக்கியமாக சார் ஏஜ் யாருக்கு எப்படி ஏஜ் ரிலாக்ஸேஷன் நல்லா கவனிச்சுக்கோங்க. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அவங்க பிரிவினர்களுக்கு விஓஓ அப்ளை பண்ணுறீங்களா இருந்தீங்கன்னா, அதாவது விஓஓ அப்ளை பண்ணுறதா இருந்ததுன்னா உங்களுக்கு 42 வயசு மேக்ஸிமம். அதே போல் ஸோ எம்பிசி, டிசி, பிசி, பிசிஎம் அவங்களுக்கும் விஏஓக்கும் 42, 2 பேருக்கும் ஈக்குவல் ஏஜ் தான் கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம். சரிங்களா? புரியுதா? 42 வயசு. இப்போ எதில் டிஃபர் ஆகுதுன்னா அதர் போஸ்ட்டில் எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏவுக்கு 37 வயசு கொடுத்துருக்காங்க. எம்பிசி, டிசி, பிசி, பிசிஎம்முக்கு அதர் போஸ்ட்டுக்கு 34 வயசு கொடுத்துருக்குறாங்க. இதுதான் வித்தியாசம். மற்றபடி விஏஓவுக்கு எல்லா அந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்களுக்கு, ஸோ எஸ்சி, எஸ்டி மற்றும் எம்பிசி எல்லாருக்குமே வந்து 42 வயசு கொடுத்துருக்குறாங்க. மறந்துடாதீங்க. இப்போ இதில் சில போஸ்ட்டுக்கு நோ ஏஜ் லிமிட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் போஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா தெரியும். சில போஸ்ட் சார் இந்த வயசுக்கு மேலே எனக்கு வந்துருச்சு சார் நான் எழுதலாமா அப்படின்னு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்கு நோ ஏஜ் லிமிட் கொடுத்துருக்குறாங்க. ஒரு சில போஸ்ட்டு நான் நோட்டிஃபிகேஷன் கீழே லிங்க் கொடுக்குறேன், அதில் பாருங்கள். அப்போ அவங்களுக்கு அதாவது நோ ஏஜ் லிமிட்னா அவங்களுக்கு என்ன சார் அப்படின்னா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியம். ஒருவேளை நோ ஏஜ் லிமிட்னு இருந்தால், நோ மேக்ஸிமம் லிமிட்னு இருந்தால் உங்களுக்கு 60 வயசு அதிகபட்சமாக இருக்கலாம். ஸோ நாட் ஹாவ் கம்ப்ளீட்டட் 60 கம்ப்ளீட் பண்ணக்கூடாது, 60க்குள்ளே இருக்கலாம். அந்த 60 வயசு எதுலேருந்து கேல்குலேட் பண்ணுறாங்கன்னா 1/7/2014க்குள்ளே உங்களுக்கு 60 கம்ப்ளீட் ஆகிருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த நோ மேக்ஸிமம் ஏஜ் அப்படிங்கிற மாதிரி போஸ்டிங்கில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அவங்க அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். சார் எனக்கு 50 வயசு சார், அப்போ நான் அப்ளைவே பண்ண முடியாதா? 42 வயசான சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் அந்த பர்டிகுலர் போஸ்ட்டை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 42 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எஸ்சி, எஸ்டிக்கு அண்ட் எம்பிசி, முஸ்லீம் அவங்க எல்லாருக்குமே. 42 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அந்த நோ மேக்ஸிமம் ஏஜ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மறந்துடாதீங்க. கிளியரா?
போஸ்டிங்கில் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். இதே நேரத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம், உங்கள் டேட் ஆஃப் பர்த்து உங்கள் 10th 12th சர்டிஃபிகேட்டில் மென்ஷன் ஆகியிருந்தால் அதை தான் அவங்க எடுத்துக்குவாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ என்னோட 10th சர்டிஃபிகேட்டில் என்னோட டேட் ஆஃப் பர்த் இருக்குது. ஒரு சில பேருக்கு டேட் ஆஃப் இயர் மட்டும்தான் இருக்கும், டேட் ஆஃப் பர்த் இருக்காது. அப்படி இருக்கிறவங்க அந்த கேண்டிடேட் கண்டிப்பாக ஒருவேளை டேட் ஆஃப் பர்த்து 10th சர்டிஃபிகேட்டில் இல்லைன்னா நீங்கள் எதை அப்லோட் பண்ணணும்? பர்த் சர்டிஃபிகேட், டிசி, டிகிரி மார்க் இதில் இருக்கிறத அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். த டேட் ஆஃப் வில் பி வெரிஃபைடு அகேன்ஸ்ட் த 10th ஸ்டாண்டர்ட் இல்லை 12th ஸ்டாண்டர்ட் இஷ்யூ த தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமாக கொடுப்பாங்க இல்லையா? ஸ்டேட் போர்டிலேருந்து எழுதுனீங்கன்னா கொடுப்பாங்க இல்லையா? அந்த மார்க் ஷீட்டில் உங்கள் டேட் ஆஃப் பர்த் இருந்துச்சுன்னா அதை தான் எடுத்துக்குவாங்க. ஒருவேளை அதில் இல்லை அப்படின்னா those candidate whose date of is not mentioned in their 10th standard 12th standard இருந்துச்சுன்னா sheet must upload produce their birth certificate, TC, degree mark இதில் இருக்கிறத அவங்க பண்ணும். இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஒருவேளை அப்லோட் பண்ண மறந்தீங்கள் என்றால், டேட் ஆஃப் பர்த் இல்லாமல் நீங்கள் அப்லோட் பண்ண மாதிரி 10thலையும் இல்லை பண்ணலைன்னா உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் செய்யப்படும். அதான் சொல்லியிருக்காங்க. The failure of the upload produce such documents and result in the rejection of the candidate after due process. ரொம்ப முக்கியம். இவ்வளோ தான் கான்செப்ட், வேறு இதில் ஒன்றுமே இல்லை. ஸோ தெரிஞ்சுக்கிறவங்க இதை கிளிக் பண்ணுங்கள். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பிடிஎஃப்ல இதில் கிளிக் இருக்கும், உங்களுக்கு டேரெக்டாக சோர்ஸ் போயிடும். சோர்ஸ்னால் டேரெக்டாக உங்களுக்கு வெப்சைட் போயிடும். வெப்சைட்டில் இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய இது உங்களுக்கு வந்துடும். விஷ் ஆல் த பெஸ்ட். நல்ல முறையில் படிங்க. நீங்கள் இப்போ படிக்கிற மாதிரியே ரெகுலராக படித்தாலே போதும். நான் திரும்ப உங்கள்கிட்ட சொல்கிறது ஒன்று தான், அவசரப்பட்டு ஆர்வ கோளாறில் அவசரமாக படிக்கிறேன்னு படிக்கிறத தெளிவில்லாமல் படிக்காதீங்க. அவசரப்பட்டு படிக்கிறேன்னு எல்லாத்தையும் படிக்கிறேன்னு சிலபஸில் என்ன இருக்கோ, எது இம்பார்ட்டனோ, இப்போதைக்கு என்ன உங்களுக்கு ஃபாலோ பண்ணி எதில் லோவாக இருக்கீங்களோ அதை அப்படியே படிச்சுட்டு தமிழில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிட்டு வாங்க. திரும்பவும் சொல்கிறேன், 100% சிலபஸ் முடித்தவங்களாம் கிளியர் ஆகிறதில்ல. இந்த சொல்லுவாங்க இல்லையா, ஆடு நுனிப்புல் மேய்வது போல், அந்த மாதிரி அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அப்படி படிக்கிறேன் அப்படி படிக்காதீங்க. சிலபஸில் இருக்கக்கூடிய கான்செப்டில் அதில் என்ன இருக்கோ அதை ஸ்ட்ராங்காக படிச்சிருங்க. அதிலேருந்து கேள்வி கேட்டால் நீங்கள் ஸ்ட்ராங் ஆயிடணும். அப்படி நீங்கள் 75% 80% சிலபஸ் முடித்தாலே கண்டிப்பாக உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும், போஸ்டிங் பெற முடியும். அதனால் 100% படிங்க, ஆனால் படிக்கிறத தெளிவாக படிங்க. அதுதான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம். மற்றபடி நம்ம பேச்சில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு இனிமேல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா டைம் உங்களுக்கு ஜூன் மாதம் அப்படிங்கன்னா நமக்கு இந்த மார்ச் மாதத்துலேருந்து 2 மாதம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஷெடியூல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால் நம்ம பேச்சில் இருக்கிறவங்க அப்படியே ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் சந்திக்கலாம். விஷ் ஆல் த பெஸ்ட். கண்டிப்பாக இந்த வருடம் நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க, அடுத்த வருஷம் 2025 உங்களுக்கு கையில் ஒரு போஸ்டிங் இருக்கணும். விஷ் ஆல் த பெஸ்ட். வருங்கால அரசு பணியாளர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், மனமார்ந்த வாழ்த்துக்கள் எப்போதும் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். வீட்டு சொந்திக்கு உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திக். நன்றி, வணக்கம்.